This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மெலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஏரியா விடாமல் தமிழ்நாடு முழுக்க நடக்கப் போகும் சம்பவம். ஈவி கார் வாங்க போகிறீங்களா? கவனம். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக ஈவி வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு முழுக்க இதற்காக திட்டங்கள் உள்ளன. உள்ளாட்சி அமைப்புகளுடன் சேர்ந்து மின்சார வாரியம் செயல்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் வரும் நாட்களில் நடக்க இருக்கின்றன. உலகம் முழுக்க மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மின்சார வாகனங்களின் பயன்படுத்தும் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். இந்தியாவில் மின்சார வாகனங்களின் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முன்னிலையில் வகித்து வருகிறது. ஏற்கனவே ஆட்டோமொபைல் சாதனைகளில் உற்பத்தியில் சென்னை தான் இந்தியாவில் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்ததை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் 100 இடங்களில் வாகனங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அமைக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது. வாகனங்களை நிறுத்தி சார்ஜ் செய்யும் விதமாக இந்த பயன்பாட்டை அமைக்கப்பட உள்ளது. சாலை ஓரம் அரசு நிலத்தில் தமிழ்நாடு முழுக்க 100 இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்படும். மின்சார வாரியம் சார்பாக இந்த சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்படும். மின்சார வாரியம் சார்பாக இங்கே மின்சாரம் வழங்கப்பட்டு அதில் சார்ஜிங் பாயிண்ட் இயங்கும். வரும் காலங்களில் மக்கள் பயன்பாட்டை பொறுத்தவரை இந்த சார்ஜிங் பாயிண்ட்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அதிகரிக்கப்படும். முக்கியமாக தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்டுகளை அதிகரிக்க உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் வரும் நாட்களில் நடக்க உள்ளன. டெல்லியில் 21, குஜராத் 53, ஹரியானா 2, கர்நாடகா 10, கேரளா 30, மகாராஷ்டிரா 13, மேகாலயா 1, தமிழ்நாடு 13 ஃபாஸ்ட் சார்ஜிகள் உள்ளன. இதை 100க்கும் அதிகமாக உயர்த்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாம். தமிழ்நாட்டின் ஃபாஸ்ட் சார்ஜ்கள் அவசியம். இதற்கான ஒப்பந்தம் செயல்பட்டு கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதை மனதில் வைத்தே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கடந்த சில நாட்களுக்கு முன் மின்சார வாகனங்களுக்கு மாறுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தியது. சென்னை மத்திய விநியோக வட்டம், மயிலாப்பூரில் டி நகர், எழும்பூர், அண்ணா சாலை ஆகிய இடங்களில் அனிமேஷன் வீடியோக்கள் மற்றும் ஆடியோ காட்சிகள் ஷோ நடைபெற்றது. முறையான திட்டத்துடன் நடைபெற்ற கோ எலக்ட்ரிக் பிரச்சாரம் நிறைவு விழாவில் மின்சார அதிகாரிகள் வாகனங்களை பயன்படுத்துவதால் மாசுபாட்டை குறைப்பது மட்டுமின்றி பெட்ரோல் டீசல் வாங்கும் செலவையும் மிச்சப்படுத்துவது குறித்து விரிவாக மக்களுக்கு விளக்கினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.